இறைவனுக்கு வணக்கம். யானை வரும் பின்னே, ஆனால் அதனுடைய ஓசை வரும் முன்னே என்று ஒரு மொழி இருக்கிறது. அந்த மாதிரி தாத்தா, நீங்கள் வர்றதுக்கு முன்ன உங்களுடைய பொன்முறுவல் முதலில் வந்து விடுகிறது. உங்கள் பொன்முறுவலை பார்த்தவுடனே உங்களை பற்றி அனைத்தும் எங்களுக்கு தெரிந்து விடுகிறது. உங்கள் பொன்முறுவலுக்கு நன்றி தாத்தா. தாத்தா, நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்க, உங்கள் குழந்தைகளுடைய ஆசை நிறைவேற்ற அவர்களுடைய வரவேற்பை நீங்கள் செவி கொடுத்து உடன்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி தாத்தா? நீங்கள் தாத்தா இது என்னன்னு கேட்குறேன், நீங்கள் இந்த டெஸ்ட் லா என்ன லா அண்ட் ஆர்டரா? என்னண்ணா டெஸ்ட் லா ஒரு கார் இருக்குது, அந்த கார் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா தாத்தா? ஓகே. இந்த டெஸ்ட்லா காரை பார்த்துக்கிறீங்களா தாத்தா? என் செல்வங்களே, பார்த்திருக்கிறேன், பல கார்களை பார்த்திருக்கிறேன். டெஸ்லா கார்களை, பல வடிவத்தில் உள்ள கார்களை பார்த்திருக்கிறேன். பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் பார்க்கலையே தாத்தா. நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்களா தாத்தா? கல்லில் பார்த்தீங்கன்னா இல்லை சும்மா டச் பண்ணி பார்த்தீங்களா? டெஸ்லா கிரேட்லா அந்த கார் ஏஐ கார், அது சொந்தமாக அது ஓட்டுது விடாது, அங்கங்கே நிற்குது. அது வித்தவுட் டிரைவர் அதே ஓட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த காரை சும்மா டச் பண்ணி பார்த்தீங்களா ஆசைக்கு? என் செல்வங்களே, பார்த்து அதில் பயணம் செய்திருக்கிறேன் தாத்தா. டெஸ்லா காரில் விட்டுக்கிறீங்களா? எஸ், கார் உள்ள உக்காந்து பயணம் செய்தேன் தாத்தா. நாங்கள் இன்னும் பார்க்கலையே தாத்தா. நீங்கள் டச் பண்ணிக்கலான்னு பார்த்தா கார்லேயே ரவுண்ட் அடிச்சுக்கிறீங்களே, ஒட்டுக்கிறீங்களே தாத்தா. நீங்கள் மையா விட்டுக்கிறீங்களா இல்லை விடுறீங்களா? நோ, நான் விட்டு இருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒரு டெஸ்லா கார் வைத்து கொண்டிருக்கிறார், மிகவும் பெரிய கார். அதில் என்னை அழைத்து நான் ஆஸ்திரேலியா பல பாகங்களை நான் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எப்படி தாத்தாக்குது கார்? எப்படி தாத்தாக்குது? எல்லாம் அந்த மாமூல் கார் மாதிரி தான் இருக்குது. உள்ளே நல்லா ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. அதில் அது நான் போய் உள்ளே கிட்ட போனேன், கார் ஓப்பன் ஆச்சு. நான் உள்ளே போனேன், கார் க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் உள்ளே உக்காந்து என்னுடைய நண்பர் கூட எல்லாம் ஏறி உக்காந்தாங்க. அப்புறம் அது காரு ஓப்பன் ஆச்சு, எங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு நாங்கள்லாம் உக்காந்தோடனே சீட் பெல்ட் போட்டு சொல்லி எங்களை கேட்டுட்டு நாங்கள் உடனே சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுக்கணும். சீட் பெல்ட்டை போட்டு அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே நாங்கள் உலக்கிட்டு ரொம்ப பயந்துட்டோம். அங்கே வீட்டிலேருந்து ரோட்டுக்கு கொஞ்சம் இடைவெளி இருந்தது. அந்த ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. வாயின்னு போயிட்டு அந்த ரோட்டில் டர்ன் ஆச்சு. யாரும் இல்லை பாரு. அதனால் அது அங்கே யாரும் இல்லையே, அதனால் நம்ம ஜோர் அப்போலாம் சொல்லிவிட்டு அந்த காரு வயின்னு போயிட்டு அங்கே டர்ன் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து நார்மல் ஸ்பீடில் ஒரு 60 70 போக 80, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மெயின் ரோட்டில் போனோன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட் ஹவர். அப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் தூரமாக போனோம். அங்கே ஃப்ரீ ரோடு, மெயின் ரோடு
அங்கே வந்து 110 km/h ஸ்பீடில் அந்த கார் போச்சு. ரொம்ப ஜாலியாக வந்துச்சு. டிரைவர் இல்லை. டிரைவர் சீட்டில் என்னுடைய நண்பர் அமர்ந்து கொண்டிருந்தார். பட் அந்த காரை அதுவே ஸ்டார்ட் ஆச்சு. அது ரோட்டுக்கு வந்துச்சு. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீட் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு. அப்புறம் போயிட்டு அங்கே ஒரு மாலுக்கு நாங்கள் போனோம். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு ஏதோ ஒரு மாலுக்கு போனோம். அங்கே போனோடனே அது ஸ்லோவாக போயிட்டு அந்த கேட் உள்ள ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு 2-3 கார்கள்லாம் அங்கே போச்சு வந்துருந்துச்சு. இது அவங்களுக்கு இடம் கொடுத்துச்சு. அப்புறம் காலியானோடனே அது போயிட்டு இந்த பார்க்கிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு அப்படியே பின்னால் எல்லாம் அது பார்த்துக்கின்னு அது போய் பார்க்கல. அது அந்த அங்கே இப்படி அப்படி போயிட்டு அந்த பார்க் ஏரியாவில் கரெக்டாக போய் நின்றுச்சு. அப்புறம் பார்க் ஏரியாவில் நின்ற உடனே நாங்கள்லாம் சீட் பெல்ட்டு காட்டினோடனே அது டோர் ஓப்பன் பண்ணிச்சு. நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் வெளியே வந்துட்டோடனே அது கார் க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்டோடனே நாங்கள் போய் ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஷாப்பிங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மெக்டொனால்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சில ஐட்டம் சிக்கன் ஓகே அங்கே கொஞ்சம் அந்த சிக்கன் சில பர்கர் அது இதெல்லாம் வாங்கிக்கின்னு நாங்கள் வந்தோடனே கார் ஓப்பன் ஆச்சு. நாங்கள் கிட்ட அங்கேருந்து வெளியே வரும்போது அது ஷாப் கிட்ட வரும்போது அது காரில் லைட் ஆச்சிச்சு. டிங்குன்னு என்ன ரெட் லைட்டாக அது என்ன ஆச்சு. அப்புறம் நாங்கள் உள்ள கிட்ட வந்தோடனே டோர் ஓப்பன் ஆச்சு. டோர் ஓப்பன் பண்ணோடனே எல்லோரும் போய்ட்டு அவங்க சீட்டில் உட்காந்துக்கணும். உட்காந்துக்கொடனே டோரு க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகிட்டு அது வெயிட் பண்ணிருந்துச்சு. வெயிட் பண்ணோடனே சீட் பெல்ட் போட்டு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிச்சு. அது வேறு சீட் பெல்ட் சம்திங். அப்புறம் நாங்கள்லாம் சொல்லிட்டு எல்லோரும் எல்லாம் தூங்கிட்டோடனே யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி சீட் பெல்ட் போடணுமான்ட்டு. நம்மளுக்கு தான் அந்த பழக்கெல்லாம் இங்கே நம்ம ஊர்லலாம் இல்லையே. அவ்வளோ ரெகுலராக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் வெளியில் எங்களை ஜோராக போகிற இடத்துல போடுவாங்க. மற்ற இடத்துல சீட் பெல்ட்டு அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் நம்ம ரூல்ஸ் யூஸ் பண்ணோம். பட்டு இங்கே ரொம்ப பேர் 99% யூஸ் பண்ணுறோம். நம்ம கூட சொல்கிறேன் கார் எப்படி எங்களை மேனேஜ் பண்ணி போச்சுங்க. அப்புறம் நான் எல்லாம் சீட் பெல்ட் போட்ட உடனே அது கார் ஓடல. ஏதோ சிக்னல் பெல் அடிச்சிச்சு. என்னென்னு பார்த்தாக்கா யாரோ ஒருத்தர் சீட் பெல்ட்டு இது டோர் வந்து சரியாக டோர் இல்லை, சீட் பெல்ட்டு சரியாக போடல. அது எடுத்து சரியாக க்ளீன் பண்ணலன்னு அப்புறம் சரின்ட்டு ஏதோ சிக்னல் வந்துச்சு. அப்புறம் மெதுவாக ஸ்லோவாக இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அதுவே வெளியே வந்துச்சு. பின்னால் அது வரும்போது அப்புறம் அந்த பக்கம் வேறு ஒரு கார் வந்துச்சு. இதை ஸ்லோ பண்ணிக்கின்னு அதுக்கு இடம் கொடுத்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவரு தான் அங்கே ஃபஸ்ட்டு போனோம். இவருக்கு விட அவங்க தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அது அவங்களுக்கு இடம் கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க போயிட்ட பிறகு இது அப்படியே பின்னால் வந்து முன்னால் வந்து டர்ன் பண்ணின்னு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் அதே ஸ்பீடெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப லக்ஸரியாக அப்போ மியூசிக் போட்டுச்சு. அப்புறம் மியூசிக் போட்டுச்சு. அப்புறம் அங்கே டிவி வீடியோ எல்லாம் இருந்துச்சு. அதில் ஏதோ ஒரு ஃபில்மு இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பெரிய மேப் இருந்துச்சு. சேட்டலைட்லேருந்து அது மேப் இருந்துச்சு. அது ரூட்டெல்லாம் காட்டின்னு இருந்துச்சு. அது அந்த ரூட்டு பிரகாரம் இது அப்படி எப்படி போயிட்டு வந்து நாங்கள் ஏறக்குறைய ரொம்ப நேரமாக ஒரு ஒரு 2.5 hours நாங்கள் எங்கெங்கே போட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப சேஃபாக சரியாக லெஃப்ட் சைடில் போட்டு அதை சிக்னல் வந்தோடனே அது ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் ஸ்டாப் பண்ணோன்னே
நாங்கள் ஏன் ஸ்டாப் ஆச்சு தான் சிக்னல். அப்போ சிக்னலு அது ஆரஞ்சு வந்துச்சு. அப்புறம் இதில் ஏதோ ஒரு மாதிரி சிக்னல் வந்துச்சு. அப்போ ஆரஞ்சு போயிட்டு அதான் காஷன் கொடுத்துச்சு, பி ரெடி டு கோ இன்னும் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ க்ரீன் லைட் வந்துச்சு. க்ரீன் லைட் வந்தோடனே ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டு லெஃப்ட்டில் எங்கேயோ போச்சு. அது போயிட்டு வந்து எங்கள் ரூட்டில் போயின்னு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அந்த மாதிரி நான் டெஸ்லா காரில் நான் போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, எங்களுக்கு அவங்க ரொம்ப வேண்டியவங்க. அதனால் எங்கே போனாலையும் எங்களை கூப்பிட்டுன்னு அந்த டெஸ்லா காரில் நான் போயிருக்கிற அனுபவம் எனக்கு இருக்குது என் செல்வங்களே. ஆமாவா தாத்தா? எஸ். ஓகே, மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, இப்போ எல்லாம் இந்தியாவுக்கெல்லாம் வந்துடும். வந்துட்டோன்னே நம்ம ஒரு பொம்மை டெஸ்லா கார் வாங்கலாம், வித்தவுட்டு ரிமோட். என் கிராண்ட்சன் வந்து ஒரு ரிமோட் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துருந்தாங்க. நான் வந்து இப்போது அந்த காரெல்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ இந்தியாவுக்கெல்லாம் வரும். அது வந்தாக்கா நம்ம ஒரு டெஸ்லா கார் வாங்கலாம். டெஸ்லா கார் வாங்கலாம். வாங்கிட்டு அதில் போகலாம். சரி தாத்தா, எப்போ தாத்தா அந்த நாள் வரும்? ஆனால் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுமே தாத்தா. எங்ககிட்ட மணி இல்லைனாக்கா கடவுள் கொடுப்பாரு. நமக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. கேட்கலாம் காட் கிட்ட. காட், அப்பா பிதாவே எங்களுக்கு டெஸ்லா கார் கொடுக்குறியா? கேட்கலாம், கொடுப்பாரு. ஓகே, பி ஹாப்பி. தேங்க்ஸ் காட். பாய் காட். நீங்கள் முடிக்கும் போது கூட சிரிக்கிறீங்களா? ஓகே.